ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜோன் மாடல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் எஃபெக்டிவாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஜோன் மாடல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்கிறத லிமிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறோம், ஜஸ்ட் ஃபில்டரிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ ஜோன்ஸ் இருக்குது, எத்தனை மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா 4 மாடல். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். G1, G2, G3 அண்ட் G4. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா G1 அண்ட் G3 இந்த ரெண்டும் சேம். G2 அண்ட் G4ங்கிறது சேம். எப்படி சேம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, G1 அண்ட் G3ங்கிறது கண்டினியூஷன். ஓகே, G2 அண்ட் G4ங்கிறது ரிவர்சல் பாயிண்ட்ஸ். ஓகே, G1 நம்ம எங்கே எடுப்போம் அப்படின்னா ப்ரோ ட்ரெண்டில் எடுப்போம். G2வை பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டரில் ப்ரோவை மாறுறப்ப எடுப்போம். G3யை கவுண்டரில் கண்டினியூஷனுக்காக எடுப்போம். G4ங்கிறது ரிவர்சல் பாயிண்ட் எடுப்போம். ஓகே, இன்னும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 2 டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம். நம்ம எந்த ட்ரேடை வந்து எந்த டைம் ஃப்ரேம் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த டைம் ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவரை நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமாக பார்க்குறீங்க அப்படின்னா 15 மினிட்டை நம்ம ஒரு மிட் டைம் ஃப்ரேமாக பார்ப்போம். கரெக்டுங்களா? ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது அதில் பண்ணுவோம். அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்டை சப்போஸ் நீங்கள் ட்ரெண்டாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேமாக பார்க்குறீங்க அப்படின்னா 1 மினிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிட் டைம் ஃப்ரேமை பார்ப்போம். ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறக்கான டைம் ஃப்ரேமாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்கிறது முக்கியமான விஷயம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ட்ரெண்டில் எத்தனை லெக் இருக்குது. ஸோ நம்ம டீமில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரெண்டில் இருக்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது 3 லெக்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் லெக் அண்ட் கவுண்டர் லெக் அண்ட் ப்ரோ லெக். இதை வந்து எக்ஸ்டெண்டட் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க, கவுண்டர் ட்ரெண்ட் அண்ட் ப்ரோ ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, நேம் எந்த ஒரு விஷயம் இல்லை, கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க எப்போவுமே. ஓகே, எப்போவுமே நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் லெக்ல ட்ரேட் வந்து எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் டைம்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா எப்போ வேணால் ட்ரேடு வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரெண்ட். கவுண்டர் ட்ரெண்டுங்கிறது எப்படி ஐடென்டிஃபை நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பைல போயிட்டு இருக்கவோ அதோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும். கரெக்டுங்களா? கவுண்டர் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேயே நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எட்ஜ் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல, எக்ஸாக்டா அந்த டாப் நாச் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேயே நம்ம ட்ரேட் எடுக்கிறது G4 மாடல். ஓகே, ஓகே, இப்போ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன கவுண்டர் ரன்ல கவுண்டர் நம்ம கண்டினியூஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரி மாடல் தான் G3 மாடல். ஓகே, கண்டினியூஷன். அண்ட் G2ங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே கவுண்டர் முடிஞ்சு இப்போ ப்ரோவாவே மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா G2ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் பைல போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கவுண்டர் ரன் செல்லில் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ செல்லுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எகைன் பையா மாறிடுச்சுன்னு ஒரு எக்ஸாக்டான பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எடுக்கிறது G2ங்கிற மாடல். ஸோ மல்டிபிள் G2s வந்து நமக்கு கிடைக்கும். அதில் ஏதாவது ஒன்று தான் ஒரிஜினலாக இருக்கும், இது எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும். ஏன் மல்டிபிள் ஃபெயிலியர் வருது அப்படின்னா, வேலிடான ரிவர்சல் பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கணும், ஒரு வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கணும். அப்படி இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து G2 பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அண்ட் G1ங்கிறது என்ன அப்படின்னா ப்ரோவோட கண்டினியூஷன், ப்ரோ ட்ரெண்ட். அதாவது கவுண்டர் ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரோ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, ஹையர் டைம் ஃப்ரேம் கூட மெர்ஜ் ஆகி மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் அது கூடயே நம்ம ட்ரேட் எடுக்கிற ஏரியா தான் G1 என்ட்ரி மாடல் ஏரியா. ஓகேவா? இவ்வளோதான் 4 மாடல். ஸோ இதில் நீங்கள் கிளாரிட்டியாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, G1ங்கிறதும் G3ங்கிறது கண்டினியூஷன். G1ங்கிறது ப்ரோ ட்ரெண்டோட கண்டினியூஷன், G3ங்கிறது ரிவர்சலோட கவுண்டர் ட்ரெண்டோட கண்டினியூஷன், G2ங்கிறது கவுண்டர் ப்ரோவா மாத்திர ரிவர்சல் பாயிண்ட், G4ங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்டெண்டட் லெக்ல பைல போயிட்டு இருக்கிறது கவுண்டரை ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட். ஓகேவா? ப்ரோவோட ரிவர்சல் பாயிண்ட். 4 விஷயம் மட்டும், 4 பாயிண்ட்ஸ் மட்டும் கிளியரா இருங்க. ஓகே,